ஐயனார் துணை சீரியல்ல ட்ரிபிளா முடிஞ்சு மறுபடியும் சென்னைக்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழன், நிலா அந்த தாத்தாவும் பாட்டியும் வரும்பொழுது 2 பேரும் நல்லாவே பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ரொமான்டிக் மூட்ல தான் வராங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் சோழனையும் நிலாவையும் உள்ளார கூப்பிட்டு ஒரு தாம்பாளத்துல பழம், பூவு எல்லாம் வச்சு காசெல்லாம் வச்சு குடுத்து, அடுத்த முறை நீ சாப்பிடுற மாதிரி வரணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் கிளம்பி வீட்டுக்கு போற வழியில நம்ம நிலா இருந்துகிட்டு, "இப்ப நேரா வீட்டுக்கு தான் போறீங்களா?" அப்படின்னு. "ஆமா வீட்டுக்கு தான் போறோம்" அப்படின்னு உடனே, "இல்ல நம்ம வேற எங்கேயாச்சும் போவோம்" அப்படின்னு நிலா கேட்க, "என்னங்க மறுபடியும் ட்ரிப் போலாங்கிறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்ல பீச்சுக்கு போலாமா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை அழைச்சுக்கிட்டு நிலா நேரா பீச்சுக்கு போறாங்க. இந்த பக்கம் ஹனீஸ் சேரனோட வீட்டுக்கு வராப்புல. நம்ம பாதையிலேயே உட்காந்துருப்பாப்புல இல்லையா நம்ம நடேசன் ஹனீஸை கூப்பிட்டு, "என்னடா பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா முடிஞ்சிடுச்சு" அப்படிங்கும்போது, "அவங்க எங்கேயாச்சும் இங்க இருக்க போறாங்க பார்த்து" அப்படின்னு உடனே, "இல்ல இல்ல அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் தான் ஃபோன் பண்ணி 10 நாள்ல தங்கச்சியை அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன்" அப்படின்னு உடனே, "என்னது 10 நாள்ல அழைச்சிக்கிட்டு போறியா?" அப்படின்னு உடனே, "இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணணும் என்ன செய்யறதுன்னே தெரியல" அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்ப வந்து நம்ம நடேசன் வந்து, "அதுதான் உன் தங்கச்சிக்கும் சேரன பிடிச்சிருக்கு. சேரனுக்கும் உன் தங்கச்சிய பிடிச்சிருக்கு. உனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சட்டு புட்டுன்னு கல்யாணத்த முடிச்சிட வேண்டியது தானே. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்தா, இங்க இருக்கிற போலீஸ வச்சே நம்ம சமாளிச்சுக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொம்பள பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நீ கவலைப்படாத. சீக்கிரம் கல்யாணம் பண்ற வேலைய பாருங்க" அப்படி சொல்றாப்புல. நானும் போய் சேரன் கிட்ட இத விஷயமா பேசுறேன் அப்படின்ட்டு, நம்ம தலைவரு சந்தாவோட அண்ணனும் உள்ளார போய் சேரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்புல. அப்படியே நம்ம சோழனையும், நிலாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க பீச்சுக்கே வந்துடுறாங்க. பீச்ல வந்த உடனே, "போய் தண்ணீல நிக்கணும்" அப்படின்னு சொல்லி நிலா ஆசைப்பட, "நானும் வரேன்" அப்படின்னு 2 பேருமே ஜாலியா ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு, லவ்வர்ஸ் மாதிரி தண்ணீல ஜாலியா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிலா வந்து, "நீ பெரிய ஆளா வரணும். நீ ஏதாச்சும் வந்து செய்யணும்" அப்படி இப்படின்னு அட்வைஸ் மேல அட்வைஸா சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க என்னைய விட்டு போக போறீங்களா? அதுக்காக தான் எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நான் உன்னைய விட்டுலாம் போகல. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. அதுக்காக நான் ஏதாச்சும் உனக்கு பண்ணணும்ல அப்படின்னு நீ என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும்" அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. "நீ என்ன வேணும்னாலும் கேளு நான் தரேன்" அப்படின்னு வேறயா நிலா சோழன் கிட்ட கேட்க, "அப்ப என்ன வேணும்னாலும் கேட்டா தருவீங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஆ" அப்படிங்கிறாப்புல. சோழன் என்ன கேட்க போறாப்புலன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.